தமிழ் அரசியல் கைதிகள் படுகொலை செய்யப்படும் போது கண்டுகொள்ளாமல் இருந்த அரசாங்கங்கள். சத்தியலிங்கம். கஜேந்திரகுமாரின் அடியாட்களால் கொலை அச்சுறுத்தல். அர்ச்சுனா ராமநாதன். எமது அரசில் தொல்லியல் திணைக்களம் இனவாதமின்றி நடுநிலையாக செயல்படுகிறது. இளங்குமரன். டெங்குவால் 40 கைதிகள் உயிரிழப்பு. வதந்திக்கு அமைச்சர் மறுப்பு. உலக திருக்குறள் மாநாட்டில் இலங்கை தமிழ் எம்பிக்கள் பங்கேற்பு. ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் விசாரணை. கோட்டாபய ராஜபக்ஷ வழக்கில் புதிய திருப்பம். ரகசிய தகவல் வழங்கும் கைதிகளை இலக்கு வைத்து தாக்குதல். பின்னணியில் மிக பெரும் சதி. நீதி அமைச்சரின் அதிர்ச்சி தகவல். வவுனியா கோவில் குளத்தின் நீரேந்து பகுதி ஆக்கிரமிப்பு. கவனஈர்ப்பு போராட்டத்தில் குதித்த மக்கள். காங்கேசன்துறை கொழும்பு தொடருந்து சேவை குறித்து விசேட அறிவிப்பு. நாமலுக்கு எதிரான வழக்கு. நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. கனிம வளங்கள் மணல் அகழ்வு அனுமதி பத்திரங்களை ரத்து செய்க. புறக்கணிக்கப்பட்ட பொறியியலாளரை மட்டக்களப்புக்கு அனுப்ப வேண்டாம். சாணக்கியன் கோரிக்கை. குட்டிமணி தங்கதுரை படுகொலையின் பின்னால் அரசியல்வாதிகள். சந்திரசேகர். நீர்கொழும்பு சிறையில் இருந்து ஒரு தொகுதி கைதிகள் யாழ்ப்பாணம் சிறைக்கு. தொடர்வது விரிவான செய்திகள். இந்த நாட்டில் 3 கட்டங்களாக தமிழ் அரசியல் கைதிகள் சிறைச்சாலைகளில் படுகொலை செய்யப்பட்ட போது கண்டுகொள்ளாமல் இருந்த கடந்த கால அரசாங்கங்கள் நீர்கொழும்பு சம்பவத்தில் நீதியை வழங்க தற்போது முன்வருவது வரவேற்கத்தக்கது என பாராளுமன்ற உறுப்பினர் சத்தியலிங்கம் தெரிவித்துள்ளார். 43 வருடங்களுக்கு முதல் நடைபெற்ற படுகொலை தொடர்பாக இன்று வரை எந்த விதமான ஒரு பதிலையும் சொல்லவில்லை. யார் கொலை செய்தார்கள், என்ன காரணத்துக்காக கொலை செய்தார்கள், இந்த கொலைக்கு காரணமானவர்கள் யார், அவர்கள் கண்டுபிடித்தார்களா அல்லது அவர்கள் குற்றம் சாட்டப்பட்டு தண்டனை வழங்கப்பட்டதா அல்லது மீள நிகழாமை உறுதிப்படுத்தப்பட்டதா என்ற கேள்விகள் எல்லாம் இன்றைக்கு எங்கள் மத்தியில் எழுகின்றது. அவ்வாறு அவர்கள் கடந்த 3 கட்டமாக நான் சொல்லிய இந்த தமிழ் அரசியல் கைதிகள் படுகொலை செய்யப்பட்ட போது நடவடிக்கை எடுக்காதவர்கள் இப்போது நடவடிக்கை எடுக்க சொல்லி கோருகிறார்கள். அது நல்ல விஷயம். இப்போதாவது நடவடிக்கை எடுத்து எதிர்காலத்திலே சிறை கைதிகள் படுகொலை செய்யப்படாமல் இருப்பதை இந்த அரசாங்கம் உறுதிப்படுத்த வேண்டும். இப்போது பார்த்தால் எனக்கு வந்த இரத்தம் உனக்கு வந்த தக்காளி சட்னி என்று சொல்கிற மாதிரி ஒரு கதையைத்தான் இப்போது இங்கு பேசுபவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சபையில் தன் மீது அருவருப்பான வார்த்தை பிரயோகங்களை பயன்படுத்தியமை நீக்கப்பட வேண்டும் எனவும் அவருடைய அடியாட்களால் தனது உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாகவும் அது தொடர்பான வழக்கு மல்லாகம் நீதிமன்றத்தில் நடைபெறுவதாகவும் எனவே இவ்வாறான ஒரு நபர் பாராளுமன்ற சிறப்புரிமை குழுவில் உறுப்பினராக இருப்பது இடைநிறுத்தப்பட வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் சபையில் தெரிவித்தார். கௌரவ சபாநாயகர் அவர்களே, நேற்றைய தினம் 2026ஆம் ஆண்டு 5ஆம் மாதம் 25ஆம் தேதி இந்த உயரிய சபையில் மாலை 3:30 மணியளவில் எனது உரையின் பின்னர் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் உரையாற்றி முடித்துவிட்டு அதன் பின்னர் இந்த கதிரைகளில் அமர்ந்திருந்தவாறு மிக கேவலமான வார்த்தைகளால் என்னை நோக்கி மிக அசிங்கமாக வார்த்தை பிரயோகம் செய்திருந்தார். இந்த வார்த்தை பிரயோகங்களானது பாராளுமன்றத்தில் உள்ளே இருக்கும் கேமராக்களிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கும் என்கின்ற காரணத்தினாலும் மேலும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினரின் கட்சி தொண்டர்கள் அடியாட்கள் 5 எதிராக மல்லாகம் நீதிவான் நீதிமன்றத்தில் என் மீதான கொலை அச்சுறுத்தல் வழக்குகள் நடந்து கொண்டிருப்பதாலும் பல தடவை சம்பந்தப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினரின் அடியாட்களால் உயிர் அச்சுறுத்தல்கள் ஏற்படுத்தப்பட்டிருந்தாலும் தயவு செய்து சம்பந்தப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினருக்கு எதிராக பாராளுமன்ற உறுப்பினர்களின் ஒழுக்க கோவையின் பார்ட் 3 அட்டெண்டன்ஸ் பிஹேவியர் அண்ட் சிவிலிட்டி என்ற செக்ஷனில் 30-31 அதே நேரத்தில் பார்ட் 11 ப்ரொசீஜர் ஃபார் இன்கொயரி அண்ட் சாங்ஷனில் செக்ஷன் 48-49 அடிப்படையில் பாராளுமன்ற சிறப்புரிமை ஒன்றினை எழுப்பி பாராளுமன்ற சிறப்புரிமை குழுவிற்கு ஆற்றுப்படுத்துமாறும் அதே நேரம்
பாராளுமன்ற காணொளிகள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவர்களுடைய வாக்குமூலம் பெறப்பட்டு தகுந்த நடவடிக்கை எடுக்குமாறும், அதே நேரம் இவ்வாறான பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் பாராளுமன்ற சிறப்புரிமை குழுவின் உறுப்பினராக இருக்கின்ற சந்தர்ப்பம் பாராளுமன்ற சிறப்புரிமை குழுவை கேள்விக்குட்படுத்தும் என்பதால் இது தொடர்பாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களை பொறுப்புள்ள அரசாங்கமாக கௌரவ சபாநாயகர் அவர்களை இந்த விசாரணைகள் முடியும் வரை சம்பந்தப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினரின் பிரிவிலேஜ் கமிட்டியிலிருந்து உறுப்பினர் பதவியிலிருந்து இடைநீக்கம் செய்யுமாறும் வேண்டுகிறேன். நன்றி. எமது அரசாங்கத்தில் தொல்பொருள் திணைக்களம் எவ்வித இனவாத செயற்பாடுகளுமின்றி நடுநிலையாக செயல்படுவதாக பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் தெரிவித்துள்ளார். 83ஆம் ஆண்டு 52 தமிழ் அரசியல் கைதிகள் அன்றைய தினம் அன்றைய அரசாங்கத்தால் திட்டமிட்ட சதியினூடாக படுகொலை செய்யப்பட்டவர்கள். இன்று வரை அவர்களுக்கு எந்த நீதியும் கிடைக்கவில்லை. இந்த எதிர்க்கட்சியில் இருக்கின்றவர்கள் தான் அன்றைய காலத்திலும் ஆட்சி காலத்தில் இருந்தவர்கள். அந்த வகையில் நாங்கள் ஒன்று கூற வேண்டும். தொல்பொருள் திணைக்களம் என்பது ஒரு இனவாதத்தை தூண்டுகின்ற ஒரு திணைக்களமாக மாற்றியதே இந்த எதிர்க்கட்சியில் இருப்பவர்கள் தான். உங்களுக்கு தெரியும், வவுனியா பிரதேசத்தில் வெடுக்குநாரி ஆதிசிவன் கோயிலில் இந்த நாங்கள் ஆட்சிக்கு வந்து 2 ஆண்டுகளிலும் எந்த தடையுமின்றி வழிபாடுகளை முன்னெடுத்திருந்தார்கள். தொல்பொருள் என்ற போர்வையில் தமிழ் பகுதிகளில் முன்னே ஆட்சி காலத்தில் இனவாதத்தை ஊட்டும் மையமாகத்தான் உருவாக்கப்பட்டிருந்தது. தொல்பொருள் திணைக்களம் என்ற போது தமிழ் மக்களுக்கு பயத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு திணைக்களமாகத்தான் மாற்றப்பட்டிருந்தது. ஆனால் இன்று அது மாற்றப்பட்டு கொண்டு வருகின்றன. சமமான நீதியை பெற்றுக் கொடுப்பதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் நாங்கள் உன்னிப்பாக தமிழ் மக்களுக்கு கூற வேண்டும். தொல்பொருள் திணைக்களம் என்பது தமிழ், சிங்கள, முஸ்லிம் அனைவருடைய தொல்பொருள் அடையாளங்களை பேணி பாதுகாக்கின்ற ஒரு திணைக்களமாக மாற்றப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் பூநகரி பிரதேசத்தில் சிவன் ஆலயத்தில் சொல்ற விஷயத்துக்கு சொல்றேன். முள்ளிக்குளத்து மக்களும் அந்த ஆலய வேலைக்கு போயிடாம பெரிய ஒரு பிரச்சனையில் இருக்கிறாங்க. நீங்க அதையும் அரசாங்கத்தோட காய்ச்சி செய்து கொடுங்க. Honorable member, you may speak. வெடுக்குநாரி பிரதேசத்தில் வெடுக்குநாரி ஆதிசிவன் ஆலயத்தில் இதுவரை காலம் முன்னே ஆட்சி காலத்தால் இருந்தது. எமது ஆட்சி காலத்தில் தான் எந்த வகையிலும் தடங்கள் இல்லாமல் மக்கள் வழிபடக்கூடிய இடம் இருந்தது. அது அங்கே இருந்த எமது பாராளுமன்ற உறுப்பினர் தலையிட்டு அதே நேரம் எல்லாரும் தலையிட்டு ஒரு சுமூகமாக வழிபடக்கூடிய இடமாக மாற்றியிருந்தோம். அதே நேரம் நாங்கள் ஒன்று கூறுவோம், பூநகரி பிரதேசத்தில் 10ஆம் நூற்றாண்டுக்குரிய ஆலயமானது தொல்பொருள் திணைக்களத்தின் நிதியில் 86 லட்சம் நிதியில் மன்னித்தலை சிவன் ஆலயம் என்பது புனரமைக்கப்பட்டது. அதனூடாக நாங்கள் ஒன்றை கூறுகிறோம், எந்த வகையிலுமே தொல்பொருள் திணைக்களம் இன்று இனவாத ரீதியில் செயற்படவில்லை. இந்த நல்ல அரச கட்டமைப்பு கூடாக யாருடைய தொல்பொருள் சின்னங்களாக இருந்தாலும் அரச நிதிகளை செலவழித்து அதை பேணி பாதுகாப்பான நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். அதே நேரம் பூநகரி பிரதேசத்தில் கௌதாரிமுனை பிள்ளையார் கோவில் 1 கோடி 500 வருடங்களுக்கு பழமையான ஒரு கோயிலை 1 கோடி நிதி செலவில் இன்று புனரமைத்துக் கொண்டிருக்கின்றோம். அதே நேரம் எங்களுக்கு தெரியும், யாழ்ப்பாணத்தில் சங்கிலியன் அரண்மனை பகுதி என்பது இடிந்து விழுந்த போது, இடிந்து பாதிக்கப்பட்ட போது 5 லட்சம் நிதியை அதை பாதுகாப்பதற்கான நடவடிக்கை உடனடியாக துரிதமாக எடுத்திருந்தோம். ஆனால் அது ஒரு தனியாருடைய காணியாக இருப்பதனூடாக அதை மீளவும் புனரமைக்க முடியாது இருக்கிறது. அதை கதைத்து வருகின்றோம். அந்த தனியாருடன் இணைந்து ஏதா வகையில் அந்த தொல்பொருள் அடையாளங்களை பேணி பாதுகாப்பு தொல்பொருள் திணைக்களம் என்ற வகையில் முன்னே ஆட்சி காலத்தில் அதனூடாக மக்களை பிரிவினைவாதமாக ரீதியாக பயன்படுத்துகின்ற ஒரு கருவியாகத்தான் தொல்பொருள் திணைக்களத்தை முன்னே ஆட்சியாளர்கள் பயன்படுத்துகின்றார்கள். அன்றைய ஆட்சி காலத்தில் எமது தமிழ் தேசிய பரப்பில் இருந்தவர்களும் முட்டுக் கொடுத்து கொண்டிருந்தார்கள். அவர்களால் செய்ய முடியாத அந்த சிவன் கோயிலில் செல்ல முடியாத நில காலமும் காணப்பட்டிருந்தது. ஆனால் எமது ஆட்சி காலத்தில் தான் அங்கே சென்று வழிபடக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றோம். தொல்பொருட்களை நாங்கள் பேணி பாதுகாத்து அதனூடாக சுற்றுலாவை மேம்படுத்துவதற்கான அடையாளங்களையும் இன்று நாங்கள் முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் நெடுந்தீவில் அனுமான் பாதங்களையும் அடையாளம் கண்டிருக்கின்றோம். அதே நேரம் ராமர் பாதம் மன்னர் பகுதியிலும் அடையாளம் கண்டிருக்கிறோம். ஏனென்றால் இந்தியாவிலிருந்து அதிகளவான சுற்றுலா பயணிகள் ஈர்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. அவ்வாறான சின்னங்களை பேணி பாதுகாப்பதனூடாக இந்தியாவிலிருந்து அதிகளவான வருவார்கள் என்று திடமான நம்பிக்கை இருக்கிறது. தொல்பொருள் திணைக்களம் எதிர்வரும் காலத்தில் எமது ஆட்சி காலத்தின் ஊடாக சிறந்த இனவாதம் இல்லாத அனைத்து சின்னங்களையும் பேணி பாதுகாக்கின்ற திணைக்களமாக மாற்றப்பட்டு வருகின்றது என்று இந்த ஆணித்தனமாக கூறுகிறேன். அதே நேரம் இந்த ஊழல்
திருத்த சட்டம் மூலத்திலும் விவாதிக்க வேண்டியிருக்கிறது. இன்றைக்கு எங்களுக்கு தெரியும் எமது சொத்து விவரங்கள் அனைத்துமே இன்றைக்கு சிறந்த முறையில் சமர்ப்பித்துக் கொண்டிருக்கிறோம். முன்னைய காலத்தில் இந்த திருத்தங்களை ஊழல் திருத்த சட்டங்களை செய்யவில்லை, ஒரு சிறந்த கட்டமைப்பை உருவாக்கவில்லை, ஒரு அரச கட்டமைப்பில் சிறந்த பொறிமுறையை உருவாக்கவில்லை. இன்று அந்த பொறிமுறைகளை உருவாக்கி கொண்டு வருகின்றோம். எல்லோருக்கும் டின் நம்பர் என்ற நம்பரை அடையாளப்படுத்தி சிறந்த முறையில் ஒரு அரச கட்டமைப்பை உருவாக்கி கொண்டு வருகின்றோம். அதற்கான பூரணமான அரசாங்கத்தினான ஆதரவுகளை வழங்கிக் கொண்டு அந்த திணைக்களங்களை சுயாதீனமாக இயங்க விட்டுக் கொண்டிருக்கின்றோம். இதன் ஊடாக எமது பிரதேசத்தில் இயங்குகின்ற சட்டவிரோதமான தொழில், போதைப் பொருட்களுக்கு ஊடாக வருமானம் ஈட்டியதை பணங்களை வங்கிகளில் வைப்பதனூடாக அந்த 5 வருடங்களுக்குள் உட்பட்ட பணங்களை பரிசோதிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. எதிர்வரும் காலத்தில் சட்டத்துக்கு விரோதமாக உழைத்த பணங்கள் அனைத்தும் சிறந்த முறையில் இனங்காட்டப்படும். எதிர்வரும் காலத்தில் சட்டத்துக்கு ஊழல் நூடாகவும் போதைப் பொருள் நூடாகவும் உழைக்க முடியாத ஒரு கட்டமைப்பை நாங்கள் உருவாக்குவோம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நீர்கொழும்பு சிறையில் டெங்கு காய்ச்சலால் 40 கைதிகள் உயிரிழந்ததாக வெளியான தகவல்கள் முற்றிலும் பொய்யானவை என அமைச்சரவை பேச்சாளர் வைத்தியர் நலிந்த ஜெயதிஸ் தெரிவித்துள்ளார். அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் இன்று கருத்து வெளியிட்ட அவர், சமூக ஊடகங்கள் மற்றும் சில ஊடகங்களில் பரவி வரும் தகவல்களுக்கு எந்தவித உண்மையும் இல்லை என கூறினார். 40 பேர் உயிரிழந்திருந்தால் அதற்கான ஆதாரங்கள் இருந்திருக்கும். தற்போது அவ்வாறான எந்த சம்பவமும் பதிவாகவில்லை. காய்ச்சலால் பாதிக்கப்படும் ஒவ்வொரு கைதிக்கும் தேவையான வைத்திய சிகிச்சை வழங்கப்பட்டு வருகின்றது என அமைச்சர் குறிப்பிட்டார். மேலும் சிறைச்சாலை வைத்தியசாலையில் சிகிச்சை வழங்க இயலாத நோயாளிகள் உடனடியாக அருகிலுள்ள அரசு வைத்தியசாலைக்கு மாற்றப்படுவதாக அவர் மேலும் தெரிவித்தார். இந்தியாவின் கர்நாடகா மாநிலத்தில் புனித ஜோசப் பல்கலைக்கழகம், பெங்களூரு திருவள்ளுவர் சங்கம், தாய்மொழி கூட்டமைப்பு இணைந்து நடாத்தும் 7வது உலக திருக்குறள் மாநாட்டில் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்றனர். இந்நிகழ்வின் சிறப்பு அழைப்பாளர்களாக இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்களான சிவஞானம் ஸ்ரீதரன் மற்றும் வைத்தியர் இளையதம்பி ஸ்ரீநாத் ஆகியோர் கலந்து கொண்டனர். திருக்குறள் பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு வெளியீடு செய்யப்பட்டதுடன் மொழிபெயர்க்கப்பட்ட பதிப்பின் முதற் பிரதியினை இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பெற்றுக் கொண்டனர். திருக்குறள் மாநாட்டினை புனித யோசப் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் அருட்திரு விக்டர் லோபா, வைத்தியர் அருள்மணி, இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தின் மேனாள் இயக்குநர் பத்மஸ்ரீ முனைவர் மயில்சாமி அண்ணாதுரை ஆகியோர் மங்கள விளக்கேற்றி விழாவை தொடங்கி வைத்தனர். நிகழ்வில் ஆய்வு கட்டுரைகள் சமர்ப்பித்தவர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டதுடன் கலந்து சிறப்பித்த விருந்தினர்களுக்கு மதிப்பளித்து நிகழ்வு நடைபெற்றது. இந்த நிகழ்வில் பல்வேறு கலை நிகழ்வுகள் நடைபெற்றதுடன் துறை சார்ந்த அறிஞர்கள், ஊடக நண்பர்கள், கட்டுரை ஆய்வாளர்கள், பல்வேறு மாநில மற்றும் நாடுகளைச் சேர்ந்த தமிழ் அறிஞர்கள், விஞ்ஞானிகள், எம்ஜிஆர் மணி மற்றும் பலர் கலந்து கொண்டனர். 2019 ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகள் குறித்து தனது கைது நடவடிக்கையை தடுக்கும் உத்தரவை கோரி முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ச தாக்கல் செய்த ரிட் மனு மீதான விசாரணையின் போது அவருடன் அசாத் மௌலானா இருப்பதாக கூறப்படும் புகைப்படங்கள் மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பாக மௌலானா முன்வைத்த குற்றச்சாட்டுகள் குறித்து தற்போதைய விசாரணைகள் தொடர்பாக தன்னை கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்படுவதாக கூறி கோட்டபய இந்த மனுவை தாக்கல் செய்தார். அத்தகைய கைது சட்டவிரோதமானது மற்றும் தனது அடிப்படை உரிமைகளை மீறுவதாகும் என்று வாதிட்டு சட்ட அமலாக்க அதிகாரிகள் தன்னை கைது செய்வதை தடுக்கும் உத்தரவை இந்த மனுவின் மூலம் அவர் கோரியிருந்தார். எதிர்த்தரப்பினர் சார்பில் முன்னிலையான பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் சுகர்ஷி ஹெரோத் கோட்டாபயவின் மனுவில் அவருக்கு மௌலானாவை தெரியாது என குறிப்பிட்டுள்ளதாக நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார். இருப்பினும் இனிய பாரதி என அடையாளம் காணப்பட்ட சந்தேக நபரிடம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் பதிவு செய்யப்பட்ட வாக்குமூலத்தில் 2019 ஆண்டில் மீரிஹானாவில் உள்ள ராஜபக்சவின் இல்லத்தில் அவரை சந்தித்ததாகவும் அப்போது மௌலானா மற்றும் பலரும் உடனிருந்ததாகவும் கூறப்பட்டுள்ளதாக கூறினார். ராஜபக்சவின் இல்லத்தில் எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் ராஜபக்சவும் மௌலானாவும் ஒன்றாக இருப்பதை காட்டுவதாக கூறி நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டதாக பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் தெரிவித்தார். தனக்கு மௌலானாவை தெரியாது என்ற கோட்டபய ராஜபக்சவின் கூற்றுக்கு இது முரணாக இருப்பதாகவும் அவர் நீதிமன்றத்தில் முழுமையான மற்றும் உண்மையான தகவல்களை வெளியிட தவறியதை இது நிரூபிப்பதாகவும் வாதிட்டுள்ளார். மேலும் அந்த மனுவானது தனிநபர் சுதந்திரம் மற்றும் நடமாடும் சுதந்திரம் உள்ளிட்ட அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டதாக கூறப்படும் பிரச்சினைகள் தொடர்பான விடயங்களை முதன்மையாக எழுப்பியுள்ளது என்றும் எனவே அரசியலமைப்பின் கீழ் இதுபோன்ற விடயங்களை விசாரிக்கும் அதிகார வரம்பை கொண்டுள்ள உயர் நீதிமன்றத்துக்கு அது அனுப்பப்பட வேண்டும் என்றும் அவர் வாதிட்டார்.
கோடபய ராஜபக்ஷ சார்பில் முன்னிலையான ஜனாதிபதி சட்ட ஆலோசகர் ரோமேஷ் டி சில்வா அந்த புகைப்படங்கள் எந்தவொரு குற்ற செயலையும் நிரூபிக்கவில்லை என்று வாதிட்டுள்ளார். ஒரு அரசியல்வாதியும் முன்னாள் பாதுகாப்பு செயலாளராகவும் இருந்த கோட்டபய ராஜபக்ஷ பல ஆண்டுகளாக மத தலைவர்கள் மற்றும் அரசியல்வாதிகள் உட்பட ஏராளமான பொது பிரமுகர்களுடன் புகைப்படம் எடுத்தார் என்றும் ஒரு புகைப்படத்தில் மௌலானா இருந்ததை மட்டும் எந்தவொரு குற்றத்திலும் அவர் ஈடுபட்டதற்கான ஆதாரமாக கருத முடியாது என்றும் அவர் நீதிமன்றத்தில் வாதிட்டார். ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல்களை விசாரிக்க நியமிக்கப்பட்ட பல ஆணைக்குழுக்கள் மௌலானாவின் பகிரங்க குற்றச்சாட்டுகளுக்கு முன்னும் பின்னும் அமைக்கப்பட்டவை என்றும் கோட்டபய ராஜபக்ஷவை குற்றம் சாட்டவில்லை என்றும் டி சில்வா மேலும் வாதிட்டார். கைது நடவடிக்கையை நியாயப்படுத்த தகுந்த காரணங்கள் எதுவும் இல்லை என்றும் அவர் வலியுறுத்தினார். இருதரப்பினரின் வாதங்களையும் கேட்ட பிறகு மேல்முறையீட்டு நீதிமன்றம் துணை சொலிசிட்டர் ஜெனரலின் மேலதிக வாதங்களுக்காக இந்த வழக்கை ஜூலை 9 ஒத்திவைத்துள்ளது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட சம்பவத்துக்கு திட்டமிட்ட போதைப் பொருள் மற்றும் திட்டமிட்ட குற்றக்குழுக்களுக்கு இடையிலான மோதலே காரணம் என கசன நாணயக்காரர் தெரிவித்துள்ளார். அத்துடன் இந்த மோதலில் 19 கைதிகள் மற்றும் 7 சிறைச்சாலை அதிகாரிகள் உயிரிழந்துள்ளதாக நாடாளுமன்றத்தில் இன்று உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், உண்மை நிலையை கண்டறிய விசேட குழு நியமிக்கப்பட்டுள்ளது. இந்த மோதல்களில் கைதிகள் மற்றும் அதிகாரிகள் உயிரிழந்துள்ளதுடன் பெருமளவானோர் காயமடைந்துள்ளனர். இச்சம்பவத்தின் பின்னணியில் போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் மற்றும் திட்டமிட்ட குற்றக்குழுக்களின் சதி உள்ளது. சிறைச்சாலை நிர்வாகத்துக்கு ரகசிய தகவல்களை வழங்கிய கைதிகளை இலக்கு வைத்து இந்த தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இது ஒரு பாரதூரமான மனித பேரவலம். சிறைச்சாலைக்குள் போதைப் பொருள் மற்றும் சட்டவிரோத பொருட்கள் கடத்தப்படுவதை தடுப்பதற்காக நாம் கடுமையான சட்டங்களை நடைமுறைப்படுத்த இருந்தோம். நிர்வாக தகவல்கள் வழங்கிய கைதிகளே முதலில் தாக்கப்பட்டனர். இந்த வன்முறையின் போது திட்டமிட்ட முறையில் பல மில்லியன் பெறுமதியான அதிநவீன ஸ்கேனர்கள் மற்றும் சிசிடிவி கேமராக்கள் சேதமாக்கப்பட்டுள்ளன. சிறைச்சாலை பாதுகாப்பு கட்டமைப்பை அடியோடு முடக்குவதே இவர்களின் நோக்கமாக இருந்துள்ளது. மேலும் குற்றப்புலனாய்வு திணைக்களம் மற்றும் சிறைச்சாலை திணைக்களம் ஆகியன தனித்தனியாக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளன. எதிர்காலத்தில் இவ்வாறான சம்பவங்கள் ஏனைய சிறைச்சாலைகளில் ஏற்படுவதை தடுப்பதற்கான அவசர கலந்துரையாடல் ஒன்றிற்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது என குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் பொது அமைதியை பேணி பாதுகாப்பதற்காக முப்படைகளின் அனைத்து உறுப்பினர்களையும் குறிப்பிட்ட பிரதேசங்களில் விசேட கடமைகளில் ஈடுபடுத்துமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பிறப்பித்துள்ள அவசர உத்தரவை சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன இன்று பாராளுமன்றத்தில் உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளார். ஜனாதிபதி செயலகத்தினால் சபாநாயகர் யகத் விக்ரமரத்னவுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட உத்தியோகபூர்வ விசேட செய்தியை அவர் நாடாளுமன்றத்தில் வாசித்து காட்டியுள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் பிறப்பிக்கப்பட்டுள்ள இந்த கட்டளையானது நாடாளுமன்றத்தின் அவசர கவனத்திற்கு கொண்டுவரப்படுவதாக சபாநாயகர் குறிப்பிட்டுள்ளார். பொதுமக்கள் பாதுகாப்பு சட்டத்தின் 12ஆம் பிரிவின் மூலம் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டுள்ள விசேட அதிகாரங்களின் பிரகாரமே நாட்டின் பொது அமைதியை பாதுகாப்பதற்காக இந்த விசேட பிரகடனம் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக சபாநாயகர் சபைக்கு தெரிவித்துள்ளார். இந்த உத்தரவின் கீழ் பொதுமக்கள் பாதுகாப்பு சட்டத்தின் 1வது அட்டவணையில் நிச்சயம் செய்யப்பட்டுள்ள இலங்கை ராணுவம், கடற்படை மற்றும் விமானப்படை ஆகிய முப்படைகளின் அனைத்து உறுப்பினர்களும் உடனடியாக பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட அழைக்கப்பட்டுள்ளனர். குறித்த சட்டத்தின் 2வது அட்டவணையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ள மாவட்டங்கள் மற்றும் பிராந்திய எல்லைகளுக்குள் பொது அமைதியையும் சட்ட ஒழுங்கையும் சீராக பேணுவதற்காகவே முப்படையினர் இவ்வாறு களமிறக்கப்பட உள்ளனர். பொதுமக்கள் பாதுகாப்பு சட்டத்தின் 21இன் 2ஆம் பிரிவோடு சேர்த்து வாசிக்கப்பட வேண்டிய 2இல் 3ஆம் பிரிவின் விதிகளுக்கு அமைய ஜனாதிபதியின் இந்த கட்டளை நாடாளுமன்றத்தின் தகவலுக்காகவும் மேல் நடவடிக்கைகளுக்காகவும் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக சபாநாயகர் யகத் விக்ரமரத்ன தனது அறிவிப்பில் மேலும் சுட்டிக்காட்டினார். வவுனியா கோவில் குளத்தில் நீரேந்து பகுதி பெண் ஒருவரால் ஆக்கிரமிக்கப்பட்டு அப்பகுதியில் அபிவிருத்தி பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. அப்பகுதியின் கமக்காரர் அமைப்பினரும் பொதுமக்களும் இணைந்து நேற்று கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். குளத்திற்கு இயற்கையாக வரும் நீர்வரத்து தடைப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டி போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. வவுனியா குடியிருப்பு பிள்ளையார் கோவிலுக்கு முன்பாக ஆரம்பமான இந்த போராட்டம் பேரணியாக வவுனியா மாவட்ட செயலகம் நோக்கி சென்றுள்ளது. அங்கு போராட்டக்காரர்கள் தங்களது கோரிக்கைகள் உள்ளடங்கிய மகஜரை வவுனியா மாவட்ட அரசாங்க அதிபர் B.A. சரச்சந்திர அவர்களிடம் கையளித்துள்ளனர். குளத்தின் நீரேந்து பகுதி பாதுகாக்கப்பட வேண்டிய பொது சொத்தாகும் என்றும் அப்பகுதியில் இடம்பெறும் ஆக்கிரமிப்புகள் மற்றும் அபிவிருத்தி நடவடிக்கைகள் தொடர்ந்தால் எதிர்காலத்தில் குளத்துக்கு வரும் நீர்வரத்து பாதிக்கப்படுவதுடன் விவசாயமும் கடுமையாக பாதிக்கப்படும் என்று கமக்கார அமைப்பினர் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் மகஜரை பெற்றுக் கொண்டு வவுனியா மாவட்ட அரசாங்க அதிபர்
குறித்த விடயம் தொடர்பாக உரிய அதிகாரிகளுடன் ஆராய்ந்து தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என போராட்டக்காரர்களிடம் உறுதியளித்துள்ளார். ஆர்ப்பாட்டத்தில் கிராமத்தின் பொது அமைப்புகள், பொதுமக்கள், நாடாளுமன்ற உறுப்பினர் சத்தியலிங்கம், உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். காங்கேசந்துறை கொழும்பு தொடருந்து சேவை வாரத்தில் 4 நாட்களுக்கு மாத்திரம் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக தொடருந்து திணைக்களம் அறிவித்துள்ளது. இன்று வெளியிட்ட சிவப்பு அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது. தொடருந்து பெட்டிகள் இன்மையால் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக நீண்ட இடைவெளிக்கு பின்னர் கொழும்புக்கும் காங்கேசந்துறைக்கும் இடையிலான யாழ்தேவி தொடருந்து சேவை மே 11 முதல் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டது. கொழும்பு கோட்டையிலிருந்து காங்கேசந்துறைக்கான தொடருந்து சேவைகள் திங்கள், புதன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் இடம்பெறவுள்ளதாக அறிவிக்கப்பட்டது. அத்தோடு காங்கேசந்துறையிலிருந்து கொழும்பு கோட்டைக்கான சேவைகள் செவ்வாய், வியாழன் மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மட்டுமே முன்னெடுக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சர்ச்சைக்குரிய கிறிஸ் கொடுக்கல் வாங்கல் விவகாரம் தொடர்பாக பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவுக்கு எதிரான வழக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி நதி அபர்ணா சுபந்திரகுட முன்னிலையில் இன்று குறித்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது மேற்படி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் எதிர்வரும் நவம்பர் மாதம் 16ஆம் தேதி வழக்கை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இவ்வழக்கின் அரசு தரப்பு சாட்சிகளாக பெயரிடப்பட்டுள்ள 2 இந்திய பிரஜைகளுக்கு வெளிநாட்டு சாட்சிகளுக்கு அழைப்பாணை அனுப்பும் உத்தியோகபூர்வ நடைமுறையினூடாக அழைப்பாணைகளை அனுப்புமாறு நீதிபதி மேலதிக உத்தரவை பிறப்பித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. சிறை கைதிகள் படுகொலை செய்யப்படுவது இன்று மட்டும் நடைபெறவில்லை. குட்டிமணி, தங்கதுரை படுகொலை செய்யப்பட்டதற்கு பின்னால் அரசியல்வாதிகள் உள்ளனர் என அமைச்சர் சந்திரசேகர் தெரிவித்தார். யாழ்ப்பாணம் என்பது உண்மையிலே உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும். ஒரு காலத்தில் கலாச்சார ரீதியாக பண்பாடு ரீதியாக கொடி கட்டி பறந்த இடம். அப்ப அந்த இடம் என்பது கடந்த காலங்களில் இந்த நாட்டில் ஏற்பட்ட இந்த அரசியல் பொருளாதார சூழ்நிலையின் காரணமாக இன்றைக்கு கூடுதலாக போதைப் பொருள் நிரம்பி வழிகின்றது. நாங்கள் தேர்தலுக்கு முன்னர் அந்த ஒரு சில பிரதேசங்களுக்கு சென்று அங்கு இருக்கின்ற மக்களை சந்திக்க போது அந்த மக்கள் எங்களிடம் குறிப்பிட்டார்கள், ஐயா, முடியுமாக இருந்தால் எங்களுடைய பிரதேசத்தில் இருக்கின்ற இந்த போதைப் பொருள் வியாபாரிகளிடம் இருந்து எங்களுடைய பிள்ளைகளை பாதுகாத்து தாருங்கள் என்று கேட்டார்கள். ஆனால் இன்று அதே தாய்மார்கள் அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற மக்கள் இன்றைக்கு கூறுகின்றார்கள், ஐயா, நாங்கள் இன்றைக்குத்தான் நிம்மதி பெருமூச்சு விடுகின்றோம். இன்னமும் தீர்க்கப்பட வேண்டி இருக்கின்றது, இன்னமும் நிறுத்தப்பட வேண்டி இருக்கின்றது. இருந்த போதிலும் கூட நிம்மதி பெருமூச்சு விடுகின்ற சூழலை நீங்கள் உங்களுடைய அரசாங்கம் ஏற்படுத்தியிருக்கின்றது. அதை மேலும் வலுவூட்ட வேண்டிய தேவை இருக்கின்றது, மேலும் வலுப்படுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. கௌரவ உறுப்பினர்களே, அதே போன்று இந்த சிறைச்சாலை படுகொலைகளை பற்றி பேசுகின்ற பொழுது வரலாற்றில், அதாவது இன்றைக்கு ஏற்பட்டிருக்கின்றது அரசியல் ரீதியான படுகொலைகள் அல்ல, அரசியல்வாதிகளுடைய தூண்டுதலின் கீழ் ஏற்பட்ட சிறை கொலை அல்ல. ஆனால் இதற்கு முன்னர் எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், 1983ஆம் ஆண்டு விசேடமாக அன்றைக்கு 53 சிறை கைதிகள், தமிழ் கைதிகள், குட்டிமணி உள்ளிட்ட 2 நாட்களாக படுகொலை செய்யப்பட்டார். அந்த படுகொலைக்கு பின்னால் இந்த நாட்டில் அரசியல்வாதிகள் இருந்தார். அது மாத்திரமல்ல, கடந்த காலங்களில் பல்வேறு சம்பவங்கள் இடம்பெற்றது. மகார சிறைச்சாலை எடுத்துக்கொண்டாலும் சரி, அதே போன்று வழிகட சிறைச்சாலை எடுத்துக்கொண்டாலும் சரி, அபகரண சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கின்றது. அது மாத்திரமல்ல, கௌரவ உறுப்பினர் அவர்களே, 2000 ஆண்டு அக்டோபர் மாதம் 25ஆம் தேதி பண்டாரவளை என்கின்ற பிரதேசத்தில், பிந்துனுவ என்கின்ற பிரதேசத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த தமிழர்கள் 27 பேர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார், 17 பேர் காயமடைந்தார். அது இந்த நாட்டினுடைய வரலாறு. அப்ப அந்த வரலாற்றின் ஊடாக இருந்து நாங்கள் பார்க்கின்ற போது அந்த 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 பாவித்தனமான செயற்பாடுகளுக்கு பின்னால் அன்றைய காலகட்டங்களில் அரசியல்வாதிகள் இருந்தார். இன்றைக்கு எதிரணியில் இருந்து வீராப்பு பேசுகின்ற எதிர்கணையிலிருந்து இன்றைக்கு எங்கள் மீது குற்றங்களை மாத்திரம் சுமத்துகின்றவர்கள். நாங்கள் ஆட்சி பீடத்துக்கு வந்து 1.5 வருடம் கௌரவ உறுப்பினர்களே,
இது என்பது கடந்த 76 வருடங்களுக்கு மேலாக நாங்கள் ஏனென்றால் இதை சொல்லுகின்றோம், மீண்டும் இதை சொல்லியாக வேண்டும். இந்த நாட்டின் 76 வருடங்களாக இந்த நாட்டில் இருந்த தமிழ் அரசியல்வாதிகள் அல்லது சிங்கள அரசியல்வாதிகள் இவர்களால் உருவாக்கப்பட்டிருக்கின்ற இந்த கேடுகட்ட அரசியல் கலாச்சாரத்தினுடைய விளைவுதான் இந்த நிலைமை. அப்ப இந்த நிலைமையிலிருந்து இந்நாட்டு மக்களை மீட்டெடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அதனால் කාලය අවසානයි. அரசியல் ரீதியாக நாங்கள் ஒரு புரிதலை ஏற்படுத்தியிருக்கின்றோம். அரசியல் ரீதியாக ஒரு கலாச்சாரத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கின்றோம். அந்த மாற்றத்தின் ஊடாக இன்றைக்கு வறுமையை ஒழிக்கின்ற வேலை திட்டங்களை நாங்கள் முன்னெடுக்கின்றோம். அதே போன்று எங்களுடைய மனங்களை தூய்மைப்படுத்துகின்ற செயற்பாடுகளை நாங்கள் முன்னெடுக்கின்றோம். அவ்வாறான செயற்பாடுகளின் மூலமாகவே நாளைக்கு ஒரு தூய்மையான இலங்கையை கட்டியெழுப்ப முடியும் என்று நாங்கள் நினைக்கின்றோம். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இருந்து 60 கைதிகள் யாழ்ப்பாணம் சிறைச்சாலைக்கு விசேட அதிரடிப்படையினரின் பாதுகாப்புடன் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட வன்முறை சம்பவங்களை தொடர்ந்து அங்கிருந்த கைதிகளில் 60 பேர் இன்று யாழ்ப்பாணம் சிறைச்சாலைக்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் கடந்த 2 தினங்களாக கைதிகளுக்கு இடையில் இடம்பெற்ற பயங்கர மோதல்களில் சிறை காவலர்கள் உட்பட 27 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். இந்த கோர சம்பவத்தை அடுத்து நீர்கொழும்பு சிறைச்சாலை அமைந்துள்ள பகுதி முழுவதும் பதற்றமான சூழல் நிலவி வருகின்றது. இதன் காரணமாக அங்குள்ள கைதிகளின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டும் நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரும் நோக்கிலும் நீர்கொழும்பு சிறையில் உள்ள கைதிகள் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உள்ள சிறைச்சாலைகளுக்கு பிரித்து அனுப்பப்பட்டு வருகின்றனர். இந்த அவசர இடமாற்ற நடவடிக்கையின் அடிப்படையிலேயே பலத்த பாதுகாப்புடன் 60 கைதிகள் யாழ்ப்பாணம் சிறைச்சாலைக்கு கொண்டு வரப்படுகின்றனர் என்று அதிகாரிகள் தரப்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன. இத்துடன் ஜெஃப்னா கேலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது. மேலும் எமது செய்திகளை அறிந்து கொள்ள ஜெஃப்னா கேலரி நியூஸ் என்ற முகப்புத்தக பக்கத்துடனும் www.jeffnagallery.lk என்ற இணையதள பக்கத்துடனும் இணைந்தீர்கள்.